நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வந்து வர முடியாது. இது எனக்கும் இந்த அது ஒரு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை. 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதான் எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உள்பட எல்லாருமே. ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும்னு நினைக்கிறோம், யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அந்த படம் பாதியில் நின்று போச்சு. அதுக்கப்புறமும் சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாவுக்கு இங்கே அமுச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சௌரியா வந்து சொன்னார், சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்கள் வர்றீங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளோதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது? இப்போ என்ன பெரிய குறை? நான் மண்டை குழம்பி போய் தர்றேன், எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துலேருந்து இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க? அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமாக இருக்கட்டும், இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் என்னை கரை சேர்க்கும் சார். அதனால் நான் கவலைப்படலை சார். என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோவமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளோதான். இந்த படத்தில் என்றைக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக ஒரு டே அண்ட் நைட்டு 38 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு மொதல் நாள் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் அந்த மொட்டை மாடியில், அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி. எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை. மேலே போய் நின்றுருக்கோம், போதும்னு சொன்னாங்க. இவங்க வேணாம் சார், வாங்க சார் போதும்னாங்க. ஒரு ட்ரான் ஷாட் மேலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்துடும் சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே அந்த இதில் எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆச்சு. மேலே நின்றுட்டு இருக்கேன், காற்று அடிக்குது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன். அங்கேருந்து அன்றைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனாக லவ் பண்ணால் நான் இவ்வளோ வெறித்தனமாக பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்லை அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா இவர் ஃபீல் பண்ணிட்டார், மேலே போகலாம் சார், லைட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ பிக் பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி உள்ளே போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் இந்த படம் எடுத்துருக்கிறேன். அவங்கள நம்பி தான் 27ஆம் தேதி வர்றோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து படம் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சுருவாங்களா, இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல. படம் பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நடிப்பு நல்ல சொல்லுங்கள், திருத்திக்கிறோம், நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு படம் எடுத்துகிட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணுங்கிற இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணால் இங்கே ஜெயிக்கணும் சார்.